என்னடா நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு ப்ரொஃபசர் வர போறாராம். வரட்டுமே. பழைய ப்ரொஃபசரை கிண்டல் பண்ணி ரொம்ப போர் அடிச்சு போச்சுடா. எதுலயும் ஒரு சேஞ்ச் இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படியா? யாருக்குமா இந்த கிஃப்ட்? புதுசா வர போற ப்ரொஃபசருக்கு. பாத்தியாடா, ப்ரொஃபசர் வந்த உடனே அதுக்கு கிஃப்ட் கொடுத்து காக பிடிக்க பாக்குறாங்க. என்ன கிஃப்ட்? அது சஸ்பென்ஸ். எனக்கு தெரியாது சஸ்பென்ஸா? அட காந்தி, இந்த பாருமா, இவரை ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்களே மறந்துட்டாங்க. வரப்போற ப்ரொஃபசருக்கு இதை பிரசன்ட் பண்ண நம்மள எல்லாம் 10ஆம் பஸ்ஸில் நினைப்பாரு. மாணவர்களே, நம்ம தேசப்பிதாவை நீங்க மதிக்கலன்னா உங்களையே நீங்க மதிக்கலைன்னு அர்த்தம். உங்களை பெத்த தாய் தந்தை, நீங்க பிறந்த பொன்னாட்டியே மதிக்கலைன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது. என் பேர் பாலசுப்ரமணியன். உங்க பேரையும் தெரிஞ்சுக்க. ஆனந்த். எஸ் சார். அருண். எஸ் சார். பாரத். எஸ் சார். பாக்யலட்சுமி. எஸ் சார். அந்த காந்தி சிலை உங்களுக்கு என்னோட அன்பளிப்பு சார். நன்றி நன்றி. மார்னிங் சார். இந்த ஒரு ஃபார்ம் கொடு. பாரத கொடுக்காதே. கியூல நிக்க முடியாது. என்னடா செய்வீங்க? ஓய் ரகுபதி, நாங்கெல்லாம் மரியாதையா கியூல நின்னு ஃபார்ம் வாங்குறோமே, நீ நின்னு வாங்க வேண்டியதானே? கியூல நிக்க நான் ஒன்னும் உங்களை மாதிரி அன்னக்காவடி ஸ்டூடெண்ட் இல்ல. நான் யார் தெரியுமா? யாரு? இந்த காலேஜை கட்டுறதுக்கே பணம் கொடுத்த கண்ணபிரானோட ஒரே மகன். நீ பெரிய சுண்டக்கா வரத எனக்கு என்னடா? வாடா லைன்ல இல்லடா. ஏய், என்ன அவமானப்படுத்திட்டல்ல, உன்னை என்ன செய்யறேன் பாரு. சரிதான் போட. நான் யாரு தெரியல? ப்ரொஃபசர் பாலு தம்பி. சும்மா கிழிச்சிடுவேன். வணக்கம். டிக்கெட் எங்க போகணும்? சரோஜினி தெரு. ராகவேந்திரா, என்ன வெயில் என்ன வெயில்! எங்க கெட்டு போன மாதிரி ஏற்க கெட்டு போச்சு. போங்க. ஏமாப்ள லேட்டு. ஸ்கூட்டர் கெட்டு போச்சு மாமா. ஓஹோ மாமா, இங்க பாத்தீங்களா பொட்டி? ஆமா, இது பொட்டிதான். இதுக்கு என்ன இப்போ? இல்ல மாமா, நீங்க சொல்லுவீங்களே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி, என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன்னு. பாத்தீங்களா, ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்ள, எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? ஃபேக்டரியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறினேன். ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணாசன்னேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேளை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர், என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். விடுங்க பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ்ல இருக்கு. பாத்துட்டு பாகட்டும். ஐ அம் சாரி. இந்தாங்க, நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறு தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
திருடுற எண்ணத்தோட இவர் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டாரா? பாருங்க பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. மாப்பிள பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷம் சார், ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சரி. அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப் பெரிது. நீங்க நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. ஏய், என்னடா கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம காலேஜ் கேண்டீனை ரகுபதியோட அப்பா புது கான்ட்ராக்ட் கிட்ட விட்டாரா? அதனால என்ன? அதனால என்னவா, இனிமே கடன் சொல்லக்கூடாதான், உடனே பணம் கொடுக்கணுமா? டெய்லி எப்படி எங்களால பணம் கொடுக்க முடியும்? மாசம் மாசம் முதல் வாரத்துல எங்களுக்கு மணி ஆர்டரே வருது. நம்ம வாழ்க்கையே கடல்ல தான் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அதை நிறுத்தினா எப்படி? கஷ்டம் தான். கழகால பசங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். நீதான் கேண்டீன் புது கான்ட்ராக்டர்? நான் தான். என்ன விஷயம்? இனிமே கேண்டீன்ல கடன்ல கேஷ் தான் சொன்னீங்களாமே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சார், இது தொழிற்சாலை இல்ல, காலேஜ். காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு மாசம் முதல் வாரத்துல தான் மணி ஆர்டரே வரும். அதனால நீங்க பழைய பழக்கத்தை மாத்தாம கணக்கு வச்சுங்க. அப்படி எவனாவது பணம் கொடுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு. மிஸ்டர் ராஜு, உங்களை பத்தி ஏற்கனவே ரகுபதி என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. இது பாருங்க சார், நான் மிரட்டல, நீங்க தான் என்ன வம்புக்கு எடுக்கிறீங்க. மரியாதையா கடன் கொடுக்கலன்னா நான் பெரிய தகராறே பண்ணுவேன். எந்த தகராறையும் சந்திக்க நாங்க தயார். இங்கேயே இப்பவே வச்சுக்கலாமா? இங்க வேண்டாம், காலேஜ் முடிஞ்சதும் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, வரட்டுமா? ப்ரொஃபசர் பாலு தம்பி சீ விடுவேன். ராஜு, வன்முறையில ஈடுபடுறவன் மத்தவங்களையும் அழிச்சிடுவான், தானும் அழிச்சிடுவான். வா வீட்டுக்கு போலாம். அண்ணே, இவனுங்க எனக்கு எல்லாமே தெரியும். நான் பிரின்சிபல் கிட்ட பேசிக்கிறேன். வா. ஏமாப்ல உட்காருங்க. என் கடை எப்பத்தான் தீரும்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. உங்களுக்கு கடனா? யார்கிட்ட வாங்குனீங்க? எப்போ வாங்குனீங்க? 18 வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள. வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்குது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார். ஐயோ, கடனே இருக்க கூடாது மாமா. நீங்க மனசு வச்சா தீர்த்திடலாம். சொல்லுங்க மாமா, நான் தீர்த்துறேன். என்ன மாப்பிள, யாரு வந்தாலும் எந்திரிச்சு நின்னுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க. ஆமா, என்ன கடன்? யார்கிட்ட வாங்குனீங்க? உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான். நீதான் அந்த கடன். பொண்ணை பெத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா. ஓ, நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா? சுமதிக்கு என்ன மாமா, சும்மா விஷல் அடிச்சு 1000 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த விஷல நீங்க தான் அடிக்கணும். இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டான்னா நான் விஷல் அடிச்சிடுவேன். அவன் எப்ப பாஸ் பண்றது, நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா, இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு. நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன். அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ, இந்த வருஷம் மாப்பிள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும். நேரம் ஆயிடுச்சு. முருகா, கண்ணாடி கண்ணாடி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூட்டு வேற கட்டு போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும். ஒன்னும் புரியலையே. ரகுபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தாருங்க எல்லாரும். இப்படியே போங்க. நீ வாமா.
எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போகுது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம், தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா, தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே. அதுவும் மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற மாமா. சுமதி பார்க்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பார்த்துட்டாங்க, அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க் யூ. கட்டு, அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பார்க்கலாம். வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஏன் இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பசலியான்னு பேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டுக்கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி, அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு, சூட்டு, பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடம்பாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான் இல்ல, அவன் தாங்க பேக்கு. நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him. வெள்ளைக்காரனா இருக்கணும், தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க. குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். ஐயோ, கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்கல, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். எவ்வளவு நேரம் எப்படியே நிக்கிறது? உலக சமாதானத்துக்காக அவங்கவுங்க உயிரே கொடுக்குறேங்கிறாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் ஸ்டடி நிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க, ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க நமக்கு. அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ, புறா எங்கங்க? நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேலிருந்து வந்து விசில் அடிச்சாரு, அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க ஏன் விட்டீங்க? நல்லா இருக்குங்க கதை. 2 பேரும் சமாதானமா போயிட்டாங்க. சரிங்க. சுமதி, 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 நான் இங்க இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள். வேறு என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. ஐயோ, மழை வரும் போல இருக்கிறதே. பிரமாதமா இருக்கு. அடேங்கப்பா, தூள். இத கட்டிக்கிட்டு சும்மா டெங்கிட்டுக்கு டெங்கிட்டுக்குன்னு வாங்க.
எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன். இந்த டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துலப்பா. இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது. எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட், கிரீன் ஷர்ட், ரெட் ஷூ. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, ட்ரெஸ் மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே, நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கய, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுங்களும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா? அண்ணி இது போம்பு. ஏதாவது ட்ரெஸ் எடுத்து. எஸ் எஸ், பளிச்சுன்னு இருக்கு. இதுவா? நல்ல டேஸ்ட்னு உங்களுக்கு. அடேங்கப்பா, பிரமாதமா இருக்கு. அருமையான போடுங்க. எப்போ வாங்குனேன்? ஐயோ, இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது. கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே, நான் ரெடி. புறப்படலாமா? அண்ணி, என்ன நீ இந்த புடவை மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி? அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கன்னா, நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம்? டன் டன் டன். புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவை தான்ப்பா அழகு. அண்ணே, நீங்க சும்மா இருங்க. போய் போட்டுட்டு வாங்க. இல்ல, நான் புடவே கட்டிக்கிறேன். ஓஹோ, புரிஞ்சு போச்சு. அண்ணன் வாங்கி கொடுத்ததா? அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இதை போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே. வாங்க. ஒரு நிமிஷம். சரிம்மா, அதே போட்டுட்டு வா. ராஜா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். கம் ஆன். கம் 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 ஃபாஸ்ட். Ladies and gentlemen, மற்ற நடுவருடன் கலந்து பேசி எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதான தூதுவன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கான முதல் பரிசாக ரூபாய் 5000 அளிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் என் ஓவியம் சிறப்பாக அமைய உதவி புரிந்த என் அத்தான் பாலு அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கே அன்பளிப்பாக அளிக்கிறேன். அதோடு என் ஓவியத்தை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பிரதம மந்திரியின் நிவாரண நிதிக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். 5000 ரூபாய். 5100. 5500. ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 7000 ரூபாய். 7500. 7500 ஒரு தரம். 7500 ரெண்டு தரம். 10000. 10000 ஒரு தரம். 10000 ரெண்டு தரம். 11000. 15000. 15000 ஒரு தரம். 15000 ரெண்டு தரம். 15000 மூணு தரம். சுமதிக்கு சொன்னா இன்னொன்னு உறைஞ்சு கொடுப்பா. வழக்கம் போல லைட் ஆஃப் பண்ணாலே தூங்கிட்டு இருக்கா. இப்படி மூஞ்சி மூடிக்கிட்டு தூங்கினா எப்படி மூச்சு விட முடியும்? எங்க போயிருப்பா? சாரிண்ணா. தப்பு செஞ்சுட்டு சாரி சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். இனிமே இந்த பீரு பிராந்தி இந்த கன்றாவெல்லாம் சாப்பிடுறதுக்காக வெளியே அலைய வேண்டாம். நானே வேலைக்காரர்கிட்ட சொல்லி தினம் ஒரு பாட்டில் ரூம்ல வைக்க சொல்றேன், அதை சாப்பிடு. ராஜு, இந்த பணம் பேர் புகழ் சொத்து இருக்கிறவன் எல்லாம் சந்தோஷமான மனுஷன் இல்லப்பா. எந்த மனுஷனுடைய உடம்புல வியாதியும் மனசுல வேதனையும் இல்லையோ அவன் தான் சந்தோஷமான மனுஷன். இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கே வியாதி வருதப்பா. விஷத்தை சாப்பிடுறவனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு.
மறந்துடாத, நீ புலிக்கு பிறந்தவன். பாப்பா உட்கார். ராஜு ரெடி ஆயிட்டானா? வந்துட்டுக்கம்மா. துரை ரெடியாக இன்னும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? ஏன்? ராத்திரி நீங்க சும்மா இருங்க. ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி. ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா? குடிக்கிறான் அவன்? இல்ல மாமா, அது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல. என்ன குழப்பற? வரட்டும் நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவோ BA பாஸ் பண்ணிருப்பானே. அண்ணே குட் மார்னிங். மாமா குட் மார்னிங். அண்ணி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, உன் வாயை திறந்து ஊத்துனானா? துப்ப வேண்டியதுதானே? வாந்தி எடுத்துட்டேன் மாமா. அண்ணி அண்ணே, நீங்க யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். உண்ணாவிரதமே இருப்பேன். அண்ணி, நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அதை தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத. இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பேன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறியே, அந்த அண்ணியை மதிக்கிறது இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார், இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற. நீ BA பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ உன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே, சத்தியமும் பண்ணிட்டேன். உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா இதான் லாஸ்ட் சத்தியம். இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க. அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்தே போச்சே. நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சு, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே many happy returns of the day. Thank you. Thank you. Thank you. தம்பி ராஜு, கண்ணா, என் பிறந்த நாள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ். அண்ணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். இன்று எனக்கு பிறந்த நாள். இந்த நன்னாளை ஒட்டி இன்றிரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்க்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா? நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லதா இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் சட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இதை? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்கே அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930sல இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு.
நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார்? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா. ஏ ராஜு, சுமதி. என்ன சத்தம்? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பொண்டாட்டி ஏன் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா இது என் வீடு. இந்த 1930sல எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43ஆவது நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. டேனியல் தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்ச் இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே, மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபா தான். அப்ப 1 ரூபா கொடுத்துருங்க. 1 ரூபா கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கிடைச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வர்றேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிட்டேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. குமாருங்க. ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. ஒரேம்மா ஒரேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். ராஜு, உங்க அண்ணன் எங்க காணோம்? எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆளே காணோம். இருங்க, அவசரப்படாதீங்க. நாமெல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவான். அண்ணே, என்ன மாதிரி உட, என்ன மாதிரி நட, என்ன மாதிரி பாடின டக்கர் தான். சும்மா கீச்சிட்ட. சின்ன மாப்பிள, இந்த நல்ல நேரத்துல கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்க அந்த பழைய கதர் வேஷ்டி சட்டையெல்லாம் விட்டுட்டு எப்போ இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு கண்ணு, அண்ணன் எப்போ இந்த ட்ரெஸ்ல தான். மிதிலை நகர வீதியில் ராமன் நடந்து செல்லும் போது கன்னி மாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை ராமன் பார்க்கிறான். சீதையும் ராமனை பார்க்கிறான். இந்த சம்பவத்தை கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்றால், கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் ஒரு சிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் உருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். அவனும் நோக்கினான், அவளும் நோக்கினான். அந்த ராமன் அம்பு விட்டார். அதில் நோக்கம் இருந்தது, அர்த்தம் இருந்தது, வலு இருந்தது. நம் கலியுக ராமர்கள் விடும் அம்பில் அர்த்தமும் இல்லை, நோக்கமும் இல்லை, வலுவும் இல்லை. ஏனென்றால் இவை எல்லாம் வெறும் காகித அம்புகள். இவை எய்தவனின் முட்டாள்தனத்துக்கு எடுத்துக்காட்டு. ரகுபதி, get up. Get up. நீங்க படிக்க வந்தியா, விளையாட வந்தியா? நான் படிக்கத்தான் எங்க அப்பா இந்த காலேஜே கட்டி வச்சிருக்காரு. இந்த காலேஜ் யார் கட்டினாங்க, எது கட்டினாங்கன்னு கேட்கல. சரி, உங்க அப்பா கட்டின காலேஜ்ங்கிறதுக்காக நீங்க என்ன வேணும் அக்கிரமம் செய்யணுங்கிற அர்த்தம் இல்ல. வெளியே போ. என்னையா வெளியே போ சொன்னீங்க? ஆமா. முடியாதுன்னு என்ன செய்வீங்க? நீ இந்த காலேஜ் மட்டும் இல்ல கண்ணா, வேற எந்த காலேஜுக்குள்ளேயும் நுழையாதபடி செஞ்சிடுவேன். வெளியே போ.
ஏய் ப்ரொஃபசர், எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்தி கிளாஸ் ரூமை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டல்ல? ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. நான் உன்னை கிளாஸ் விட்டு வெளியே போக சொன்னதே உன்னை திருத்ததுக்காகத்தான், அவமானப்படுத்துறதுக்காக. ஓ எனஃப் மேன். பாத்தியா, கோல்டு பிளாட்டினம். நான் நினைச்சா உன்ன மாதிரி 10 ப்ரொஃபசர் வேலைக்கு வாங்குவேன். இன்னொரு தடவை என்ன கிளாஸ் ரூமை விட்டு வெளில அனுப்பிச்ச உன்னை ப்ரொஃபசர்னு கூட பார்க்காம கிளாஸ் ரூம்லயே கழுத்து நடிச்சு அங்கேயே கொண்டுடுவேன். சொல்றது கேளு ராஜு. அண்ணே சும்மா இருக்கண்ணே, உங்களை மாதிரி பொறுமை யாரும் இருக்க முடியாது. இந்த சாக்கடை புடுவ நான் சிக்காம இருக்க மாட்டேன். ராஜு, நீங்க என் பேச்சு கேட்கலன்னா மத்தவங்க எப்படி கேட்பாங்க? வா அண்ணே. ஏய் ப்ரொஃபசர் பாலு தம்பி தீவிடுவே. சரி வாப்பா. சார் காமின். பாப்பா ரகுபதி. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன இதெல்லாம்? நீ செஞ்சதப்ப உணர்ந்துட்டே இல்ல, அதுவே போதும். ராஜு என்ன ஜென்ம விரோதையவே பாவிக்கிறான். நான் இந்த சண்டைக்கு இதோடு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். ராஜு சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டான், கொஞ்சம் முங்கோப்பி. காலேஜ் முடிஞ்சதும் நீ வந்து என்ன? சரிங்க சார், வரேன் சார். பணம் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவான்? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல. எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜை வித்தாவது உங்க பாக்கியை செட்டில் பண்ணிடுறேன். ஹலோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? யோ, நீ யாரியா எங்க பிரச்சனையில தலையிட? நீ என்ன லேபர் லீடரா? ஆமா. என்ன? கோவப்படாதம்மா ராஜு, இது என் பொண்ணு தேவி. கொஞ்சம் முன்கோபக்காரு. தேவி, நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமையை எடுத்து சொன்னேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன்னாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவன். பொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்துன்னு வருவான், ரிப்பேர் பண்ணிட்டான். துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான். கார் எடுத்துட்டு போவான், வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் 1க்கு 2 பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன்? நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அத வரா. ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கங்க. ராஜா இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? போங்க. ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும்? என் தாயை மலடுன்னு சொன்னான் ஒருத்தன். அந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்றது? உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட பிள்ளை மாதிரி தெரியுது. இந்த பசங்களோட சேராத. ஏ கலரு, உன்னை பாத்துக்கிற. கண்ணா அண்ணா, ரஜினி ஸ்டைலுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். ஏயா, இதான் உன் வீரமா? அடி வாங்கிட்டு நிக்கிறியே.
நின்னாலும் பரவாயில்லைங்க சோர்ந்துட்டாரு. இவர் நம்பினா அவ்வளவுதான். மா சரியான அடி. சங்கரை ஏன் அடிக்கல நீ இன்னொரு நாள் சொல்றேன். ஆமா கிழிச்ச. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? போங்க வேலையை பாருங்க. அண்ணி, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரே ஏசி போட்டு மாதிரி குளுகுளுன்னு இல்ல. உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? எனக்கு எதுவுமே பிடிக்கல ராஜு. நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. ராஜு, உங்க அண்ணனுக்கு உன்னை ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்தது. இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு. அவரோட ஆசையை நிறைவேற்றுப்பா. அது மட்டும் இல்ல, நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நீ நேத்து அண்ணனை பார்த்தேன். என்னது? வந்து நேத்து ராத்திரி கனவுல வந்தாரு. அண்ணி, மறுபடியும் நிஜமாவே அண்ணன் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பைத்தியக்காரத்தனமா ஏதாவது வளராத. சாப்பிடு ராஜு. வா சங்கர் வா. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை கடத்திட்டு வந்துட்டேன். இந்தாங்க. வெரி குட். கட்டிக்கிட்டு வான்னு சொன்னா வெட்டிக்கிட்டு வர்ற ஒரே ஆளு நீதான். நீ என் குரூப்ல இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு பையிலும் அசைக்க முடியாது. வெல் டன். எவ்வளவு வேணும்? நான் உங்ககிட்ட எப்போதுமே பேரம் பேசினதே கிடையாது. சரி, 10,000 எடுத்துக்க. உனக்கு எப்பவாவது பணம் தேவைன்னா என்கிட்ட வா. கண்ணு, பிச்சைக்காரர் இருந்தா கூட துச்சமா நினைக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு எப்போ நல்ல நேரம் வரும்னு தெரியாது. நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும், பாட்டமும் வரும், பதவியும் வரும். ஆட்டம் பாட்டம் பதவி எல்லாம் சேர்ந்து வந்தா பைத்தியமே பிடிக்கும். வா. சங்கர், சங்கர். யார் பாரு, பார்த்துப்பா, விட்டுட போற. டக்கருப்பா, பாத்தியா? நாம கால் வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால. புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா. பாரு, விட்டுட்டு பாரு. கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்ணி போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு, இத பெட்டு. பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேள? ஏன்? கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல? இப்ப உறங்குங்க. சரிங்க. இந்தாங்க, சாப்பிடலாம். வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம். தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக் இறங்கு. தண்ணி போட்டு வெறும் வயிற்றுல தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும். வா காட்டுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. எவன்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சலா போட்டு. இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். போ போ. யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதி என்ன ஆறுது? யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல். இதை விட இது பெட்டர்.
நேத்து நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு தூங்க வச்சேன். அதை மறந்துட்டீங்களா? அதான் ஏன்னு கேக்குற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவுக்கு கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்த கை கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸை காட்டி கொடுக்க முயற்சி பண்ற. வேண்டாம். அன்பு வம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, வீச்சு தான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ ஏன் வீட்டுக்கு போன? பொங்கல் கொடுத்த திருடங்களோட நீ ஏன் சகவாசம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? அவனோட சேர்ந்து ஏதாவது கொள்ளை அடிச்சு சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு பாக்குறியா? அவனுக்கு பொங்கல் ஊட்டி விட்டியே, நீ என்ன அவன் பொண்டாட்டியா? வாய மூடு. மனுஷன் நிதானம் இல்லாம தடுமாறிட்டு அவருக்கு உதவுனேன், பொங்கல் ஊட்டினேன். அது தப்பா? அது தப்புன்னா அந்த தப்புன்னு 1000 தடவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். போய் சாப்பிடு போ. ஓடி. மறுபடியும் என் பெட்லையா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாதுன்னு. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறத? இனி பார்த்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க. இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். அலஞ்சு உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன். யாரு அது என் காரை எடுத்துட்டு போறது? எங்காரியா எங்காரு? கண்ட்ரோல் ரூமுக்கு ஒன்று வர சொன்னாங்க, நீ போய் பாரு. சார் சார், என் காரை ஒருத்தர் திருடிட்டு போறான் சார். நம்பர் என்ன? CIL 1273. கமான்.
இல்ல டார்லே. ஆமா. எப்படி? சார் முட்டை யோ போடியா எங்கயா முடி ஐயோ என் முடி என் வாழ்க்கையில இருந்து நீங்க மறைஞ்சிட்டாலும் உங்க நிழலே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும், அதான் என் ஆசை. யாரது? திருடா ராஜு, திருடா! சத்தம் போடாத. ஒரு திருடனை துரத்திட்டு வந்தோம். இந்த பக்கம் தான் வந்தான். வீட்டுக்குள்ள பூந்திருப்பானோன்னு ஒரு சந்தேகம். நான் இங்க தான் இருக்கேன், யாரும் வரல. சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஓகே. அண்ணி, அண்ணி, சங்கர் நீங்களா? அன்னிக்கு என்னாச்சு? போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தது, நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஏன் மயங்கி விழணும்? என்ன மாதிரியே இருக்கிற இவன் யார்? அவன் இவன் பேசுறதுக்கு நீ யாரு? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? ஏன் இங்க வந்த? ராஜு, போலீஸ் போன் பண்ண. வேண்டாம் நீ. அண்ணன் மாதிரி இருக்கிற இவரை பார்த்ததும் இவரை நான் அண்ணனாவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சங்கர், உங்க அன்ப பேரை நான் ஏன் முயற்சி செஞ்சேன்னு இப்போ ராஜு, என்ன பேசுற நீ? ஒரு திருடனை உங்க அண்ணனுக்கு சமமா வச்சு பேச உனக்கு வெக்கமா இல்ல? தெருவுல ஓடுறதும் தண்ணிதான், கங்கையில ஓடுறதும் தண்ணிதான். அதுக்காக ரெண்டு ஒண்ணாயிடுமா? இவரை முதல்ல வெளி.
ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராஜு கிட்ட சொல்லி உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும். அதான் சரி. இந்த குழப்பத்தை வளர விடக்கூடாது. ராஜு எங்கம்மா? நீங்க யாரு? என் பேர் சுமதி. நான் ராஜுவோட அண்ணி. அடடே வாங்க. உன் பேர் என்னம்மா? பேரு தேவி. இந்த கேரேஜுக்கு முதலாளி நீ. ராஜுவுக்கு ஏய், நம்ம ராஜுவோட அண்ணி வந்திருக்காரு. வாங்கடா. வணக்கம். வணக்கம். நாங்களும் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா? தாராளமா நீங்க எல்லாரும் அண்ணினே கூப்பிடலாம். ஏதோ ராஜு வந்த பிறகு எங்க வீடுகள்ல 3 வேளையும் சோறு வேவுதுமா. அவர் மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க. ஆமாமா. நிஜமா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது. ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகிறதும் கடுமையா உழைக்கிறதும் நாணயமா நடந்துக்கிறதும் தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம். அண்ணி, அவங்க சொல்றதை நம்பாதீங்க. என் மேல உள்ள பிரியத்தால அப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச 2 அதிர்ஷ்டம். ஒண்ணு உங்க ஆசீர்வாதம், இன்னொன்னு அவங்க அன்பு. அதனாலதான் எப்படியோ இருந்த நான் இப்படி மாறி இருக்கேன். ராஜு இவ்வளவு திருந்திருக்கான், சந்தோஷமா இருக்கான். என் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய அன்பை நான் பிரிக்க கூடாது. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னு பார்க்க தானே. இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. முகத்துல ஆயிலா இருக்கு, தொடச்சுக்க. அது அப்பப்போ தொடச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கே நேரம் சரியா இருக்கும். வேலைக்கு டைம் இருக்காது. நான் வரேன். அடிக்கடி வாங்கம்மா. உங்க மாதிரி நல்லவங்க கால் பட்டா எங்க பொழப்பு இன்னும் நல்லா இருக்கும். வரேன். அண்ணே, எங்களுக்கெல்லாம் வேலை இல்ல. நம்ம பக்கத்துல நவீன வசதியோட புது கேரேஜ் திறந்திருக்காங்க. நாம பழைய மிஷினையும் டூல்ஸையும் வச்சிருந்தா கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம கேரேஜுக்கு வருவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளே புது மிஷின்லாம் வாங்கலாம். வர வருமானம் நம்ம செலவுக்கே பத்தல, எங்க மிச்சம் பிடிக்கிறது? நம்ம கேரேஜ் மாடல மாத்த ₹1,00,000 ஆகும். எங்க போறது? நான் தர்றேன். இதுல ₹2,00,000 இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு புது மிஷின்ஸ்ல வாங்குங்க. தொழில் அமோகமா நடக்கும். இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம். இதை நாங்க கடனா வாங்குறோம். வேண்டாம் ராஜு, அதை வாங்காதீங்க. அது எப்படிப்பட்ட திருட்டு பணமோ? அப்ப நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா நம்ம எல்லாம் போய் கம்பி அண்ணணும். அப்படி விசாரணை வந்தா நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். உழைச்சா? எப்படிப்பட்ட உழைப்பு? கோவில் உண்டியில வந்து சேர பணம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டா எந்த உண்டியும் நிரம்பாது. நான் முந்தி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன். ஆமா கிருஷ்ணா, சங்கர் முன்ன மாதிரி இல்ல, திருந்திட்டார். அப்படிங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். வாங்கலாமா? வாங்கிக்கங்க. தேங்க்யூ. அதோட நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு இருக்கேன். பரவாயில்லையா? ஓ, உங்க சம்மதம் என் சம்மதம். அண்ணி, ஐயோ என்ன இது? புது கராஜ் திறக்கிறோம். அது உங்க கையால தான் வந்து திறக்கணும். நானா? ஆமா நீ. நான் பொறுப்பா இருந்ததுக்கும் அந்த கராஜ் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அதனால நீங்க வந்து உங்க கையால அதை திறந்து வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. உங்க அண்ணனோட ஆசையை நிறைவேற்றி அவர் ஆத்மாவை சாந்தி அடைய வச்சுட்டேன். நான் வரேன்.